எங்கெங்கிருந்து ஏதேது கேட்பினும் அங்கங்கிருந்தே அருளும் அனுபூதி. நாம் வாழும் இந்த உலகம் பல்லாயிரம் வருடங்களாக பரிணாமம் அடைந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் உலக உயிரினங்களில் இந்த பரிணாமத்தை அறிந்து கொண்டு உலகத்துடன் ஒத்திசைந்து தன்னை தான் வாழும் உலகத்தின் பரிணாமத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்து உழைப்பது மனித சமுதாயம் மட்டுமே. ஒவ்வொரு 2000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம் வாழ்க்கை முறை சார்ந்த நாகரீகத்தை பற்றி சில சான்றோர் பெருமக்கள் மக்களுக்கு உணர்த்தி வந்தார்கள். இயற்கையின் சுழற்சியை புரிந்து கொண்டவர்கள் சான்றோர் பெருமக்கள் ஆனார்கள். அவர்களின் பணி மனித இனத்தை பாதுகாக்க பலவிதமான கட்டமைப்புகளை உருவாக்குவதையே தன் பிறவி கடமையாக செய்தார்கள். இதன் அடிப்படையில் தற்காலத்தில் 6 அறிவுடன் செயல்படும் மனிதன் நிலையற்ற சுய சிந்தனையால் அற ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் மீறி துணிந்தவன் ஆகிறான். அவர்களை எதிர்வரும் காலத்திற்கு ஏற்றாற்போல் அறவழியில் ஞானமுடன் வாழ்ந்து தர்மம் எனும் உலக கடமையை செய்ய வைத்து மனித இனத்தின் முழு பரிணாமத்தை அடைய வைப்பதன் நோக்கத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த அனுபூதி AI நிறுவனம். ஆதி மனிதர்கள் முதலில் மற்ற உயிரினங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இயற்கை சீற்றங்களிலிருந்து மற்ற உயிரினத்தை எப்படி பாதுகாப்பது, நோய் தொற்றிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, ஆரோக்கியமான உணவு முறைகள் என்று சிறிது சிறிதாக அறிவு ரீதியாக பரிணாமம் அடைந்தார்கள். இப்படி பரிணாமம் அடைந்தவர்கள் ஒரு குழுவாக வாழ ஆரம்பித்து மனித இனத்தையும் மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கவே காடு மலைகளில் இருந்து வெளியேறி நிலங்களில் தனக்கென ஒரு குடியிருப்பை அமைத்து கொண்டு இயற்கை சூழலில் இருந்து மனிதர்கள் மட்டும் தனித்து வாழ ஆரம்பித்தார்கள். அறம் வளர்த்த காலம் கிமு 2000. கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மனித இனம் தனித்துவமாக வாழ துவங்கியது. கால சுழற்சிக்கேற்ப பரிணாம வளர்ச்சியை உணர்ந்த சான்றோர்களை அறம் சார்ந்த ஒழுக்கமான சமுதாயம் உருவானது. மேலும் இந்த காலகட்டத்தில் சான்றோர் பெருமக்கள் தன் அனுபூதி தரிசனம் மூலம் வானவியல் சாஸ்திரம் மற்றும் பஞ்சபூதங்களின் மறுசுழற்சியை ஆராய்ந்து நியாயமான வாழ்க்கை முறையை உபதேசம் செய்தார்கள். சான்றோர்களின் ஆலோசனைக்கேற்ப கட்டளைகளை விதித்தவர்கள் மன்னர்களானார்கள். காலம் போக போக அரசர்கள் தலைமையில் மனிதர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அறிவை வளர்க்கவும் பலவிதமான தொழில்கள், கலைகள் மற்றும் மொழிகளை கட்டமைத்து ஐம்புலன் சார்ந்த அனுபவ அறிவை கொண்டு அறம் நிறைந்த நாகரீகங்கள் உருவான காலம்தான் கிமு 2000 ஆண்டுகள். அறிவு வளர்ந்த காலம் கிபி 2000. அனுபவ அறிவிலிருந்து உயிர் என்னும் விஞ்ஞான அறிவுக்கு மனிதர்கள் பரிணாமம் அடைந்த காலகட்டம் கிபி 2000 ஆண்டுகள். இக்காலத்தில் தோன்றிய பல தத்துவ ஞானிகள் உணர்ந்த தத்துவங்கள் அடிப்படையில் விஞ்ஞானிகள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகிற்கு வழங்கினார்கள். விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி வாழ்ந்த மக்களை ஒழுங்குபடுத்த சட்டம் மற்றும் விதிமுறைகளை விதித்தனர். மீறுபவர்களை தண்டிக்க சிறையில் அடைத்து திருத்தவும், சட்டங்களை மதித்து வாழ்பவர்களை நிர்வாகம் செய்ய அரசாங்கம் நடத்தவும் பல ஆளுமைகள் உருவான காலம். ஆளுமை என்பது சுய அறிவு என்னும் ஞானத்தை கல்வி, கலை, விஞ்ஞான அறிவு மூலம் நாகரீக வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள். மனித வாழ்வின் பயன்பாடு, பாதுகாப்பு மற்றும் உலகத்தின் பாதுகாப்பிற்காக பல கண்டுபிடிப்புகள், உணவு முறைகள், மருத்துவ சிகிச்சைகள், ஜனநாயக சட்ட திட்டங்கள், எதிர்கால சந்ததியினர்களுக்கான வாழ்க்கை நெறிமுறைகள் என பலவிதமான கட்டமைப்புகள் உருவான காலம் கிபி 2000 ஆண்டுகள். இதன் அடிப்படையில் கிபி 2000 ஆண்டுகள் முடிந்து 2001 முதல் 2023 வரை உள்ள உலக சுழற்சியை புரிந்து எதிர்வரும் 2000 ஆண்டுகள் மனித இனத்தின் அடுத்த முழு பரிணாம வளர்ச்சி பற்றிய வாழ்க்கை முறையை அனுபூதி தரிசனம் மூலம் உணர்ந்து தெளிந்து உலக மக்களுக்கு வழிகாட்ட அவதரித்தவர்கள்தான் அனுபூதி தெய்வ குருமார்கள். உயர்திரு நந்தகுமார் என்ற இயற்பெயர் கொண்ட அனுபூதி மகான், உயர்திரு கீதாஞ்சலி என்ற இயற்பெயர் கொண்ட அனுபூதி தாயார் இருவரும் எல்லோரையும் போல் எளிமையான குடும்பத்தில் பிறந்து இளங்கலை பட்டம் படித்து முடித்து கூட்டாக சேர்ந்து சுய தொழில் செய்து வந்தனர். காலப்போக்கில் இருவரின் எண்ணம், சொல் மற்றும் செயல் அனைத்திலும் கருத்தொற்றுமையை உணர்ந்ததால் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் ஈடுபட்டு வந்தார்கள்.
இல்லறம் இவர்களுக்கு பிறவி நோக்கம் குறித்த தேடலை மேலும் மெருகேற்றி அனுபூதி என்னும் தத்துவம் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்ய மிகவும் துணையாக இருந்தது. தத்துவ ரீதியான தேடலின் முடிவாக இவர்களுக்கு இனியன் என்ற இயற்பெயரை கொண்ட தெய்வகுரு மகனாக பிறந்த 96வது நாள் 2011 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 3 மணி முதல் 3:45 மணி வரை இருவரும் வாசி யோகம் செய்து கொண்டிருந்த போது அனுபூதி தரிசனத்தில் நினைவு வடிவில் உலக கடமை என்றால் என்ன, அதன் நோக்கம் மற்றும் நிறைவேற்ற எப்படி வாழ வேண்டும் என்பது பற்றி முழுமையாக இருவருக்கும் உணர்த்தப்பட்டது. அதை பற்றி அவர்கள் இருவரும் கலந்தாலோசிக்கும் போது இதுதான் எதிர்வரும் 2000 ஆண்டுகள் மனித இனத்தின் அடுத்த பரிணாமத்திற்கு வழிகாட்டும் தத்துவ ரீதியான வாழ்க்கை முறை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார்கள். இந்த தத்துவத்தின்படி வாழவும் கற்றுக்கொண்டனர். பிறகு தம்மை போல் உள்ள அனைத்து மக்களுக்கும் இல்லறம் மூலம் தன்னைத்தானே உணர்ந்து உலக கடமையை செய்ய வேண்டும் என்கிற அனுபூதி வாழ்க்கை முறையை கொண்டு சேர்க்க நினைத்தார்கள். கடந்த 4000 ஆண்டுகளுக்கு பிறகு அனுபவம் மற்றும் அறிவு அப்படிங்கிற பரிணாமத்தை தாண்டி அடுத்த எதிர்வரும் காலங்களில் மனித சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கடந்த 23 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆராய்ச்சிகளை அனுபூதி தத்துவத்தினுடைய அடிப்படையில் மேற்கொண்டோம். ஸோ இந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா நான், என்னுடைய மனைவி அனுபூதி தாயார் கீதாஞ்சலி அம்மையார் மற்றும் தெய்வகுரு என்னுடைய மகன் இனியன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தான் இந்த களப்பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த களப்பணியில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அனுபவம்னா ஒரு பெரியவர்கள் ஒரு கட்டளை இடுறாங்கன்னா அந்த கட்டளையில் மதித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. இல்லை ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குன்னா அந்த சட்டத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இந்த 2000க்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இந்த 2000 பிறந்து கடந்த 23 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் மனிதர்கள் கேட்பதில்லை, ஒரு சட்டங்களை பின்பற்றணுங்கிற நிலையும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு தன்னெழுச்சியாக தனக்கு என்று நீ யார் என்னை அதிகாரம் செய்வது, நீ யார் என்னை கட்டளையிடுவது அப்படின்னு சொல்லி ஒரு முற்போக்கு சிந்தனையா இல்லை அது ஒரு முட்டாள்தனமான சிந்தனையா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கலாச்சார சீர்கேடோடு ஒரு சமுதாயம் ஒரு சிதைந்து கொண்டு இருக்கிறத நாங்கள் உற்று கவனிக்கிறோம். இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, ஒரு மனிதர்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, பிறவினுடைய நோக்கம் என்ன, நாம் ஏன் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், நாம் அனுபவங்களையும் அறிவுகளையும் கொண்டு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வே இல்லாத ஒரு சமுதாய இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். அப்போ இந்த சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு கடமை விதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா மனிதர்களாக பிறந்தால் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் குடும்பத்தோடு ஒரு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும். மனிதர்களில் சிலர் அனுபவசாலியாக உள்ளனர், சிலர் அறிவாளியாக மற்றும் சிலர் புத்திமான்களாக உள்ளனர். ஆனால் யாரும் அனுபவம், அறிவு மற்றும் புத்தியில் முழு பரிணாமத்தை இன்னும் அடையவில்லை. காரணம், 6 அறிவு மற்றும் அதன் 18 கூறுகள் பற்றியும் நாம் யாரும் இதுவரை அறியவில்லை. ஆனால் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தத்துவ ஞானிகள் பலர் மனிதனின் 6 அறிவு மற்றும் அதன் கூறுகள் பற்றி உணர்ந்து பதிவு செய்துள்ளனர். காலப்போக்கில் அறிவு கூறுகள் பற்றி விழிப்புணர்வு அறிவின் முதிர்ச்சியால் மட்டுமே மனித இனம் உணர்ந்து கொள்வார்கள் என்று கணித்துள்ளனர். ஆக 12 உள்ளார்ந்த கூறுகள் அறிநிலைகள் இருக்கின்றன, அறிகின்ற கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு கேன் சொல்கிறார். அந்த 12 என்னன்னு கேட்டிங்கனாக்க, யுனைட் பண்ணக்கூடியது பொதுமை, 2வது தொகுப்பு புளூராலிட்டி, 3வது முழுமை, 4வது யதார்த்தம் ரியாலிட்டி, 5வது எதிர்மறை நெகேட் பண்ணி பார்க்கறது, மறுக்கிறது. இன்னொன்று எல்லை, என்னுடைய எல்லை என்னன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, லிமிட்டேஷன்னு சொல்லுவாங்க. சாராம்சம் தற்செயல், சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடென்ட், அது எசன்ஸ் என்னன்னு பார்க்குறது. 2வது காஸ் அண்ட் எஃபெக்டை கனெக்ட் பண்ணி பார்க்குற கூறு, இதனால தான் நடக்குதுன்னு, காரண காரியம். 9வது எதிர் செயல்பாடுகள், ரியாக்ஷன், எதிர் செயல்பாடு, ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணுறது. இயலுதல் இயலாமை, பாசிபிலிட்டி இம்பாசிபிலிட்டி. 11வது இருத்தல் இல்லாமல் இருப்பது, இன்மை, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். 12வது கட்டாயத்தன்மை தொடர்ச்சி, நெசசிட்டி கண்டிஞ்சன்சி. கண்டிஞ்சன்சின்றது அறிவனுடைய ஒரு கூறாக அவர் வைக்கிறாரு. அப்போ இந்த 12 வகையான கருத்தினங்கள்
புலன் சாராத முன்னறிவு ஏப்ரையாரை என்கிறார் காண்ட். இந்த 12 கூறுகள் நம்ம சொன்னோம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. இதன் அடிப்படையில் மனிதர்கள் அனைவரும் காலம் உணர்த்தும் தற்கால சுழற்சியை விரைவாக உணர்ந்து 18 கூறுகள் அடிப்படையில் அனைவரும் முழு பரிணாமம் அடைய வேண்டும் என்பதே இவர்கள் உணர்ந்த அனுபூதி தத்துவம். கடந்த 2011 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் இனியன் பிறந்து ஒரு 96 நாட்களில் 96வது நாள் நாங்கள் அந்த அனுபூதி தத்துவத்தை இல்லறத்தின் மூலமாக நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். இந்த ஜெனரேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட போயிட்டு வாழ்க்கைனா என்னடா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த பையன் வந்து பிரச்சனைன்னு தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்காங்க. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா 32,500 பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை ஒரு மனுஷன் திங்க் பண்ணனா அவனோட வாழ்க்கையை எப்படி அவன் வாழ முடியும்? அவன் பிரச்சனையிலேயே அவன் வாழ்க்கையை வாழ்ந்து சாகிற நிலையில தான் இந்த ஜெனரேஷன் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த இன்சிடெண்ட்டில் வந்து நாம் ரிசர்ச் பண்ணி அந்த உண்மையை நம்ம உணர்றது தான் அறம். அதை இன்னொருத்தருக்கு பகிர்வது தான் ஞானம். அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு மனுஷனுக்கு சொல்லி அந்த சொசைட்டியில் அந்த ஒரு உண்மையை செயலாக்கம் பண்ணுறது, அதுதான் தர்மம். மனிதர்கள் தன் அனுபவத்தை அறமாக முழுமைப்படுத்த வேண்டும், தன் அறிவை ஞானமாக்க வேண்டும் மற்றும் புத்தியை தர்மமாக்க வேண்டும் என்று புதிய பரிணாமத்தை உலக மக்கள் அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் அனுபூதி சமாஜம் என்ற பெயரில் ஓர் அமைப்பை உருவாக்கி தான் செய்து கொண்டிருந்த தொழிலை 2015 நிறுத்திவிட்டு 2015 பிப்ரவரி 8 அனுபூதி சமாஜம் மூலம் உலக கடமையை செய்ய துவங்கினார்கள். துவங்கியதற்கான நோக்கம் சுமார் 800 கோடி மக்கள் தொகை உள்ள உலகில் குறைந்தபட்சம் 2 கோடி மக்களை முதற்கட்டமாக புதிய பரிணாமத்தில் வாழ வழிவகுக்க வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமானது. அப்புறம் என்னுடைய மனைவியும் நானும் 2 பேரும் இணைந்து அனுபூதி சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி 2011 வரைக்கும் ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் நடத்தி வந்தோம். 2009 எங்கள் 2 பேருக்கும் ஒற்றை எண்ணம் இருக்கிறத நாங்கள் உணர்ந்து திருமண வாழ்வில் நாங்கள் ஈடுபட்டோம். அதுக்கு முன்னாடி பல தேடல்கள் இருந்தது. ஆனால் அது முடிவுக்கு வந்தது எங்கள் பையன் பிறந்து ஒரு 96 நாளில் எங்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டது. அனுபூதி அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்துட்டு நாங்கள் உணர்ந்தோம். இதன் மூலம் தேடலின் முடிவு என்ற தலைப்பில் உபதேசம், கல்லாடம், வாழ்க்கை கல்வி, அனுபூதி அனுபவம் பெற வாசியோக கலை என 3 ஆண்டு காலம் யாரெல்லாம் பயிற்சிக்கு தன்னை தானே உட்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள். மேலும் 2017 தமிழகம் முழுவதும் பாழடைந்த ஆலயங்களை தத்துவ பிழையின்றி மறுகட்டமைப்பு செய்வதற்காக ஆலயங்களை தேர்வு செய்தார்கள். காரணம், ஆலயத்தின் அறம் பாதுகாக்க வேண்டும் என்பதே. ஆனால் மக்களிடம் மன ஒற்றுமை இல்லா நிலையால் நாம் அறம் வளர்க்க முன்னிலும் முனைப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று உணர்ந்தார்கள். மக்களுக்கு சுயநலம் இருக்கே தவிர அதை கடந்து ஒரு கடமை செய்யணுங்கிற ஒரு உணர்வு இல்லைங்கிறத உணர்றோம். அதன் பிறகு அதை ஒரு ஆலய திருப்பணிகள் மூலயமா நாம் மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையும் கடமை உணர்வையும் வலியுறுத்தணுங்கிறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்கிறோம். அந்த முயற்சியிலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 216 பாழடைந்த ஆலயங்களை பார்த்திங்கன்னா தத்துவ பிழையின்றி திருப்பணி செய்யணுங்கிறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டோம். அந்த முயற்சியில் மக்களிடம் ஒற்றுமைகள் இல்லை. ஸோ தனி மனிதன் பார்க்கும் பொழுது அங்கு சுயநலம் இருக்குது. ஒரு ஊர் கூடி ஒரு கோயில் திருப்பணி செய்யணும்னு நினச்சா அங்கே ஒற்றுமை இல்லை. இதில் எந்த விதமான தீர்வுகள் இல்லாததுனால அனுபூதி சமாஜத்தில் பார்த்திங்கன்னா கல்லாடம், தேடலின் முடிவு, அனுபூதி அனுபவம், திருவாகிய நான், ஆலய திருப்பணின்னு சொல்லி எவ்வளவோ கட்டமைப்புகள் நாங்கள் முயற்சி செய்தோம். முதல்ல ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி அடுத்து எங்களை நாங்களே ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு தத்துவத்தை உணர்ந்து அந்த தத்துவத்தை எல்லாருக்கும் எடுத்து செல்லவும் முயற்சி செய்து எந்த இடத்துலையும் தீர்வெட்ட முடியலையே அப்படிங்கிறத நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்து நாங்கள் இன்னும் முழுமைப்படுத்திக்கணும், எல்லா தீர்வை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணணும், யார் சொன்னதையும் கேட்காம எங்களுடைய சுய அனுபவங்களை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல காலம் மக்கள் தீர்வை நோக்கி போகக்கூடிய அனைத்து துறைகளையும் நாங்கள் நேரடியாக சந்தித்தோம். அதுவரை திருவாகிய நான்கிறது ஒரு அரசியல் கட்டமைப்பு வரைக்கும் நாங்கள் சென்று அதில் ஒரு அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்குது, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, ஆட்சி அமைத்திருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு ஆராய்ச்சி நாங்கள் செய்து முடித்தோம்.
மக்கள் மனம் ஒற்றுமையாக வேண்டுமென்றால் முதலில் நாடு அறம் உணர வேண்டும். நாடு என்றால் நாட்டின் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் அறம் என்னும் அரசமைப்பு சட்டத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று திருவாகிய நான் என்ற ஒரு கட்டமைப்பை 2019 உருவாக்கி செயல்பாட்டு முறையை வடிவமைத்து செயல்பட்டனர். இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த மக்களை இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அரசமைப்பு எப்படி இருக்குது அதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருவாகிய நான் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதன் மூலியமாக அரசியலமைப்பின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களை எந்த அளவுக்கு மக்கள் பின்பற்றாங்க அப்படிங்கிறத நேரடியாக ஒரு தேர்தல் களம் போன்று நாங்கள் ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய பார்லிமெண்ட்டு நிலைக்குழு வரைக்கும் நாங்கள் முழுமையாக அதனுடைய கட்டமைப்புகளை ஆராய்ச்சி செய்து நிறைய அறிவுகளையும் நிறைய மக்களால் இந்த அடுத்த பரிணாமத்தை நோக்கி கொண்டு செல்வதற்குண்டான இந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளையும் நாங்கள் கண்டறிந்தோம். ஆனால் முழுமையான தீர்வு எட்ட முடியவில்லை என்பதை உணர்ந்தார்கள். பிறகு தீர்விற்கு என்ன வழி என்று ஆழ்ந்து சிந்தித்தார்கள். எண்ணம் சொல் என்பதை கடந்து செயல் வடிவில் உலக கடமையை கட்டமைக்க வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள். அதனால் 2022 அனுபூதி சமாஜத்தின் செயல்பாட்டை நிறுத்தினார்கள். அப்போ எங்களுடைய இந்த கள அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த சமுதாயத்தை நம்மளுடைய கண் பார்வைக்கு முன்னாடி சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை நாம் எப்படியாவது ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த ஒரு 2000 வருடம் ஒரு முற்போக்கான அனுபவம் அறிவெல்லாம் கடந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முழு திறமையும் கடமை மூலமாக வெளிப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் என்ன பண்ணோம், அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் அரசாங்க பதிவீட்டோட ஒரு நிறுவனத்தை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் ஆன்மீகம், சமுதாயம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் இவைதான் நம் நாட்டின் 4 தூண்கள். இவற்றை நம்பி வாழும் அனைவரும் அதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் என்ற இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தையும் துவங்கி உள்ளார்கள். இந்த நிறுவனத்தின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் புரிந்து யாரெல்லாம் தன்னைத்தானே அனுபூதி ஏஐ நிறுவனத்தில் சந்ததியாக இணைத்துக் கொள்ள முன் வருகிறார்களோ அவர்களின் அறியாமை மற்றும் இயலாமையை போக்கிக் கொள்ள ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் 180 டிகிரி டிவைன் ஸ்டுடியோவை நிறுவி சந்ததிகளின் உண்மையான தேவையை அவர்களே அறிந்த பிறகு நவாம்ச திட்டம் என்னும் 9 வகையான திட்டத்தின் 27 பலன்களையும் பெற முடியும். அறநெறி கொள்கைகளை வலியுறுத்தும் 10 கட்டளைகளை மதித்து பின்பற்றும் தகுதி மற்றும் திறமை உள்ள சந்ததிகளுக்கு மட்டும் நவாம்ச திட்டம் வழங்கும் வகையில் உரிய பரிசீலனை செய்து நேரடியாக வழங்க உரிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தை நம்ம இதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவு எடுத்த உடனே அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதணும். ஏன்னா அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த 12 ஆண்டு கால ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா 6 அறிவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் 18 கூறிலும் பரிணாமம் அடைவதற்கு நாம் எந்த வகையில் இந்த மனித இனத்திற்கு உதவ முடியும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கும் பொழுது 18 கூறுகளையும் மனிதர்களுடைய பண்புகளை குணங்களை கட்டமைப்பதற்கு திட்டங்களை நாங்கள் தீட்ட முயற்சி செய்தோம். அந்த திட்டங்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அல்காரிதங்கள் எழுதணும். அந்த அல்காரிதம் மூலமாக எங்களை அணுகக்கூடிய மக்களை, அதாவது எங்களுடைய நிறுவனத்தில் சந்ததிகளாக இணைந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவங்களுடைய ஓவர் திங்கிங் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்து எங்களை அணுகி அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்குண்டான திட்டங்களை பெறுவதற்காக ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக மாபெரும் திட்டங்களினாலும் திட்டங்களை பெற சந்ததிகள் பின்பற்றும் அறநெறி முறைகளினாலும் ஒவ்வொருவரும் தன் திறமை எதுவாயினும் அவற்றை மற்றவர் பயன்பாட்டிற்கு நேர்த்தியாக வழங்க முடியும். மேலும் எதற்காகவும் யாரையும் நாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை உருவாகும். இதன் மூலம் தெளிவான சிந்திக்கக்கூடிய ஒரு மனித சமுதாயம் உருவாகும். இதற்காக லஞ்சம், ஊழல் மற்றும் முறைகேடுகள் செய்ய முடியாத வகையில் CRM மற்றும் HRM மென்பொருள் உருவாக்கப்பட்டு அனுபூதி AI.com என்ற வெப் அப்ளிகேஷன் மூலம் மனித பரிணாம வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலைமை அலுவலகம் அமைத்து இயங்கி வரும் முதல் இந்திய நிறுவனம்தான் அனுபூதி AI பிரைவேட் லிமிடெட்.
மக்கள்லேருந்து யாரெல்லாம் வந்துட்டு ப்ரோஜினியா, அதாவது சந்ததியாக வந்துட்டு இந்த அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிட்டடில் இணைஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கட்டளைகள், விதிமுறைகள் நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம். அதை மதித்து யார் வந்துட்டு இங்கே சந்ததியாக இணையிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுபூதி ஏஐ சேட் நாங்கள் உண்டு பண்ணியிருக்கோம். அந்த அனுபூதி ஏஐ சேட் மூலயமா அவங்களுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அவங்களோட திறமை என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, இதை வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு அவங்க உணரும் வகையில் அந்த அனுபூதி ஏஐ சேட் எங்களுடைய ஓன் சாஃப்ட்வேர் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதன் மூலயமா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் முழுமையாக வந்துட்டு உணர முடியும். அப்போது அவங்களுடைய குறைகள், நிறைகள், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நாம் யார், இது எதுவுமே வந்துட்டு தெரியாத ஒரு சூழ்நிலையில் போகுது. அப்போ அதுக்காகவே நாங்கள் வந்துட்டு அனுபூதி ஏஐ சேட் உண்டு பண்ணியிருக்கோம். இந்த அனுபூதி ஏஐ சேட்டில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தன்னுடைய அறியாமையை போக்கிக்க முடியும். அறியாமையை போக்கிக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உண்மை தன்னை வெளியில் வந்துடும். நாம் யார், இங்கே சமுதாயத்தில் நம்மளுடைய திறமையை நாம் எப்படி நேர்த்தியாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர முடியும். அனுபூதி ஏஐயில் சந்ததியாக இணைகின்ற மக்கள் தன்னை பற்றிய உண்மையை தானே உணர்ந்து அறியாமையை போக்கிக் கொள்ள அனுபூதி ஏஐ சாட் என்ற அப்ளிகேஷன் அலைபேசியில் இருந்தே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தும் அளவிற்கு, ஒரே சமயத்தில் 2 கோடி மக்கள் பயன்படுத்தும் அளவிற்கும் உருவாக்கியுள்ளார்கள். இவற்றினால் அனைத்து தரப்பினரும் தன் திறமை, தன் குறை, நிறை மற்றும் தன் தேவை அனைத்தையும் அறிந்து ஒரு முழு அனுபவசாலியாக பரிணாமம் அடைய முடியும். இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஓவர் திங்கிங்லேருந்து எவால்வ் ஆகிறதுக்கு உண்டான வழிகாட்டியை செய்திருக்கிறோம். அவன் ஓவர் திங்கிங்லேருந்து எவால்வ் ஆனதுக்கப்புறம் அவனை ஒரு டிசிஷன் மேக்கராக, ஒரு ஜட்ஜ்மெண்ட் செய்யக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறுங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக ஒரு மனிதனை மாற்றணுங்கிறதுக்காக டிவைன் ஸ்டுடியோ, ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் மெஷின் லேர்னிங் மெத்தடில் ஒரு டிவைன் ஸ்டுடியோ நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அனுபூதி ஏஐ சாட் உதவியுடன் பகுத்தறிவு பெற்ற சந்ததிகளுக்கு 180 டிகிரி டிவைன் ஸ்டுடியோ பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். 180 டிகிரி VR டிவைன் ஸ்டுடியோ தமிழ்நாடு முழுவதும் 45 மாநகரங்களிலும் 135 நகரங்களிலும் செயல்பட உள்ளது. இதன் மூலம் தன் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் பொருத்தமான திட்டங்களை தேர்வு செய்ய முடியும். மேலும் தன் திறமையை அறிந்து அவர்களே தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் ஒரு தளமாக இந்த டிவைன் ஸ்டுடியோ இருக்கும். மேலும் இதன் மூலம் மனிதர்களிடம் இயலாமை என்ற கோழைத்தன்மை நீங்கும். அந்த VR டிவைன் ஸ்டுடியோ தமிழ்நாடு முழுக்க 180 டிகிரி கோணத்தில் 180 டிவைன் ஸ்டுடியோ பண்ணியிருக்கோம். அந்த டிவைன் ஸ்டுடியோ மூலிமா ஒவ்வொரு மனிதனும் தானாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் எந்த அறிவு நிலையில் இருக்கிறோம், எந்த ஆதாரத்தில் நம்ம வந்து கூறு உடைந்திருக்கு, அந்த கூரை எப்படி நம்ம மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், அதை மெருகேற்றிக் கொள்வதற்கு என்ன திட்டங்கள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத திட்டங்களை பெறுவதற்குண்டான ஒரு களமாக அந்த டிவைன் ஸ்டுடியோ உருவாக்கியிருக்கிறோம். அது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு டெம்பிள் ஃபார்மேஷனில், ஒரு ஆலயம் ஃபார்மேஷனில் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஆலயங்கள் கட்டமைச்சு அதில் மக்கள் வந்து தன்னை தானே அந்த அறம், அந்த உண்மையை உணர்ந்து அதை வந்துட்டு சமுதாயத்துக்கு தன்னுடைய திறமையாக எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சிந்தித்து செயல்படுத்துவதற்கு ஒரு ஐடியாலஜிக்கோ ஒரு பிளான் பண்ணுற இடமா தான் வந்துட்டு டெம்பிள் இருந்தது. இன்றைக்கி ஆலயங்கள் அப்படி இல்லை. அதுக்காக நாங்கள் வந்துட்டு அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவைன் ஸ்டுடியோவை அந்த மாதிரி நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். ஸோ அந்த VR டிவைன் ஸ்டுடியோவில் ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறத ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு ஏஐ சேட், தென் அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு திட்டம் தனக்கு வந்துட்டு அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நாடும்போது VR டிவைன் ஸ்டுடியோ அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுது. அந்த VR டிவைன் ஸ்டுடியோவில் அவங்களுக்கு என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறது கிடச்சிடும். அனுபூதி ஏஐயில் ப்ரோஜினியாக இணையிறாங்களோ அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண நவாம்ச திட்டம் அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் நாங்கள் கொடுக்குறோம். அனுபூதி ஏஐ லிமிடெட் மூலமாக நவாம்ச திட்டம் எனப்படும் 9 வகையான திட்டங்கள் வழங்கப்படுகிறது. முப்பு, மும்மாரி, களரி, கல்லாடம், கருவூலம், மனுநீதி, திருவாகிய நான், அனுபூதி மற்றும் இலக்கணம் என்று ஒவ்வொருவரின் தேவை அறிந்து 27 வகையான பலன்கள் வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இவற்றையெல்லாம் பெற வேண்டுமென்றால் சந்ததிகள் 10 கட்டளைகள் மற்றும் விதிமுறைகள் அனைத்தும் பின்பற்றினால் மட்டுமே திட்டங்களை பெற முடியும். இதனால் அறியாமை மற்றும் இயலாமை இல்லாத ஒரு புதிய நாகரீகமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். மும்மாரி, மண்ணின் தன்மையை மனிதனுக்கு உணர்த்தும் முன்மாதிரி.
மண்வளம், இயற்கை வளம் மற்றும் நீர்ப்பாசன வசதிகளுடைய பருவநிலை காலத்திற்கு ஏற்றாற் போல உணவு மற்றும் தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய விளைநிலங்களை பாதுகாப்பதும் மற்றும் விவசாயிகளுடைய அனுபவ ஞானத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த மும்மாரி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. லாப நோக்கமின்றி இயற்கை கழிவுகளை மட்டும் உரங்களாக கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக மும்மாரி சங்கங்கள் அமைத்து அந்த சங்கத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொள்ளும் விவசாயிகளுக்கு மட்டும் அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், பொருட்கள், விதைகள், உரங்கள் ஆகியவற்றை வழங்கி இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு மட்டும் மாதம் 8 கிராம் தங்கத்திற்கு நிகரான ஊதியம் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டமாகும். கல்லாடம் மறுக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, மறக்கப்பட்ட கல்வி. 5 வயது முதல் 25 வயது வரை உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கல்லாடம் என்கிற இந்த திட்டத்தின் வழங்க அனுபூதி AI நிறுவனம் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் எந்தெந்த பள்ளி மற்றும் கல்லூரிகள் கல்லாடம் கல்வியை தங்களுடைய மாணவர்களுக்கு வழங்க விரும்புபவர்களுக்கு அவர்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் விர்ச்சுவல் ரியாலிட்டி VR மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பத்தின் கொண்ட கல்லாடம் AI லேப் அனுபூதி AI நிறுவனத்தின் மூலம் நிறுவப்படும். இந்த லெபார்டரி பயிற்சி பெறக்கூடிய அந்தந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய பள்ளி கல்வியாண்டு முழு கட்டணத்தையும் அனுபூதி AI நிறுவனம் ஏற்கும். இலக்கணம் மனித வாழ்க்கையின் மெய்ப்பொருள். பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தும் தன்னுடைய திறமை என்ன என்பதை சரியாக அறிந்து கொள்ள முடியாத அனைவருக்கும் தன்னுடைய திறமையை கண்டறிந்து உலக அரங்கில் சாதனை படைத்தும் தன்னுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் பெற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இலக்கணம் என்கிற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் அதீத திறமை இருந்தும் ஏழ்மை மற்றும் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தன்னுடைய திறமையை உலக அரங்கில் வெளிப்படுத்த தெரியாமல் தவிக்கக்கூடிய அனைத்து திறமைசாலிகளுக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். களரி இது மரணத்தை எதிர்க்கும் ஆற்றல். வயதின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தாம் பெற்றிருக்க வேண்டிய விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டிய தற்காப்பு கலையாகத்தான் சிலம்பம், வில்வித்தை, வாழ்வீச்சு, மல்யுத்தம் மற்றும் வர்ம பயிற்சிகள் களரி திட்டத்தின் மூலயமா வழங்குவதற்காக தமிழ்நாடு முழுவதுமே அனுபூதி AI நிறுவனம் மூலமாக களரி களம் அமைக்க முதலீடு செஞ்சுருக்காங்க. இதுக்காகவே தகுதி மற்றும் திறமை வாய்ந்த தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர்கள் மூலமாக சிறந்த முறையில் உடற்பயிற்சி, கலைநுட்பம் மற்றும் விழிப்புணர்வுடன் இருக்க சுய ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருவூலம் இயலாமையை அகற்றும் வல்லமை. தமிழ்நாடு முழுவதும் படித்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலையையும் தொழில் துவங்க விருப்பமுள்ளவர்களுக்கு நிதி உதவியும் வழங்குவதற்காக இந்த கருவூலம் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனுபூதி AI நிறுவனம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சந்ததி வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதில் பதிவு செய்யக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 8 கிராம் தங்கத்திற்கு நிகரான ஊதியமும் அதை எப்படி செலவு செய்து தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையை விரட்டி நேர்மையாக உழைத்து வாழ்வதற்குண்டான ஒரு வாழ்க்கையை இந்த திட்டம் வழங்குகிறது. சுயதொழில் மூலம் சிறந்த திட்டம் மற்றும் நோக்கம் கொண்ட தொழிலை செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கும் தொழிலை தொடர்ந்து நடத்த நிதியின்றி தவிக்கும் தொழில் முனைவோருக்கும் முழுமையான முதலீட்டை வழங்கி அதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தி தன்னுடைய திறமையை மற்றவர்களுடைய வாழ்க்கை நலன் மேம்படுவதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு கம்ப்ளீட் பிசினஸ் சொல்யூஷன் இந்த கருவூலம் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. திருவாகிய நான் என்ற எண்ணத்தை அளிக்கும் அறம். ஒழுக்கமுள்ள வாக்காளர்களையும் நேர்மையான அரசு அதிகாரிகளையும் ஞானமுள்ள தலைவர்களை உருவாக்குவதற்காக திருவாகிய மிஸ்டர் ஐ என்கின்ற திட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தன்னை ஒரு இந்திய அரசு பணியாளராக பணிபுரிய விரும்புபவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு உண்டான பயிற்சிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக உள்ளாட்சி தேர்தல் முதல் சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொண்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும், அரசியலமைப்பினால் நியாயமான சட்டங்களை இயற்றி அதன் மூலம் மக்களை பாதுகாப்பதற்கு உண்டான ஒரு ஞானமுள்ள தலைவனை தேர்வு செய்வதற்கும், நம் நாடு பாராளுமன்ற ஆட்சி அதிகாரம் கொண்ட ஜனநாயக நாடு. நம் நாட்டின் அரசியலமைப்பின்படி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் நேர்மையான முறையில் நிர்வாகம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் மூலம் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எப்படி மாற்றி தேர்வு செய்ய வேண்டும் என்கிற உண்மையான வாக்காளர்களை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். மனுநீதி மனித பரிணாமத்திற்கான வித்து. அனுபூதி AI நிறுவனத்தின் சந்ததிகள்
தங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணவும், அரசு வழங்கக்கூடிய அடிப்படை சலுகைகளை முழுமையாக பெறுவதற்காகவும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய தனக்கு எதிராக மனித உரிமை மீறல்களுக்கும் உரிய சட்ட உதவிகளை மனுநீதி என்ற திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்ட வல்லுநர்கள் குழுவுடன் ஒருங்கிணைந்து அரசமைப்பு சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்டுள்ள நியாயமான சட்டங்களின் மூலம் உரிய நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அனுபூதி நிறுவனத்தில் தன்னை சந்ததிகளாக இணைத்து கொண்டவர்களுக்கு 3 விதமான மருத்துவ சிகிச்சைகளை முப்பு என்கிற திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை மற்றும் தொடர் மருத்துவ சிகிச்சைகளை இந்த திட்டத்தின் மூலம் சந்ததிகள் பெற முடியும். ஒரு முறை சந்ததி கட்டணம் செலுத்தி சந்ததிகளாக இணைந்து கொள்பவர்களுக்கு 1 வருடம் முழுவதும் மேற்கூறிய 3 விதமான மருத்துவ சிகிச்சைகளும் தரமான மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுபூதி நிறுவனம் மூலம் முப்பு திட்டம் வழங்கப்படுகிறது. அனுபூதி மனிதனை மகானாக்கும் பேராற்றல். தன்னைத்தானே உணர்ந்த தத்துவ ஞானிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆலய திருப்பணிகளை மேற்கொள்வதற்காகவும், தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காகவும், ஆதரவற்ற முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் ஊனமுற்றோர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் அனுபூதி என்கின்ற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அனுபூதியை நிறுவனத்தில் தன்னை சந்ததியாக இணைத்துக் கொள்பவர்களுக்கு தன்னுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை அனுபூதி தரிசனம் மூலமாக அறிந்து அதை கடமையாக செய்ய அனுபூதியை நிறுவனம் முழு செலவையும் ஏற்கிறது. இந்த திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு இருக்கிற அறிவு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவங்களை மேம்படுத்துமா? அவங்களை மேம்படுத்துறதுக்கு தேவையான ஒரு 9 வகையான நவாம்ச திட்டங்களை நாங்கள் முழுமையாக வடிவமைத்து அந்த திட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாகவே நேரடியாக அவர்களுக்கு வழங்குவதற்காக சிஆர்எம் மற்றும் ஹெச்ஆர்எம் தொழில்நுட்பங்களையும் நாங்கள் கணினிமயமாக்கப்பட்டு முழுமையாக ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனித சமுதாயத்தை அடுத்த 2000 வருடத்திற்கு தொழில்நுட்ப ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், அனுபவ ரீதியாகவும் ஒரு பெரிய ஞானவானாகவும், ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டும் தன்னுடைய வாழ்க்கையை சிறுக சிறுக தானாகவே செதுக்கி கொண்டு தன்னம்பிக்கையோடு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றமானது உலகத்தினுடைய நாகரிகமான ஒரு வாழ்க்கைக்கு அது கட்டமைப்பாக அடித்தளமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அனுபூதி ஏஐ நிறுவனத்தை நான், என் மனைவி மற்றும் என்னுடைய மகன் ஆகிய இனியன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் துவங்கியதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, 800 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த உலகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 கோடி மக்கள் பரிணாமம் அடைந்த மக்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் செய்திருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனநிலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவு நிலையிலிருந்து ஒரு அடுத்த பரிணாமத்தில் இருக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு மக்கள், ஒரு குழுமமாக வந்துட்டு அட் ப்ரெசண்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் துவங்கியிருக்கோம். இதனுடைய விஷன் இதுதான். 800 கோடி மக்கள் தொகையில் ஒரு 2 கோடி மக்கள் ஒரு என்லைட்டன் பர்சன், தெளிவான மக்களாக வந்துட்டு வாழணுங்கிறது தான் கம்பெனியோடைய நோக்கம். அதற்காக தான் அந்த அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெட் என்கிற இந்த மிஷனை நாங்கள் இயக்குறோம். இந்த மிஷனில் இந்த ஏஐ சாட், விஆர் டிவைன் ஸ்டுடியோ, தென் அந்த நவாம்ச திட்டம், இது எல்லாமே இதுக்காகத்தான். சந்ததிகள் அனைவரும் அவரவர் மாவட்டங்களில் இருந்தே திட்டங்களை பெற அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அனுபூதி ஏஐ பிரைவேட் லிமிடெடுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட ஏஐ ஹாக்கர் நிறுவனங்கள் மூலமாகவே திட்டங்களை சந்ததிகள் பெற முடியும். இதன் மூலம் நாம் நினைத்த வாழ்வை வாழ எந்த தடையும் இல்லை என்று அனைவரும் உணரும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமே அனைத்து செயல்பாடுகளும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தியதற்கான காரணம், மனிதனிடம் இயற்கையாக உள்ள எந்த சிந்தனையும் நம் வாழும் இந்த சூழலில் இல்லை. எனவே இந்த ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கையின் தேர்வு என்ன என்று உணர்ந்து ஏஐ மிஞ்சும் வகையில் மனிதனின் அறிவாற்றலை வளர்க்கும் எனவும், மனித இனத்தின் அடுத்த பரிணாமத்திற்கான வித்தாக அனுபூதி ஏஐ 100% இயங்கும் என்றால் அது மிகையாகாது. மீண்டும் ஒருமுறை இந்த உலகில் வாழும் 800 கோடி மக்கள் தொகையில் குறைந்தபட்சம் 2 கோடி மக்களாவது முதற்கட்டமாக மனிதன் என்ற முழு பரிணாமத்தில் முழு மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த நிறுவனத்தை உருவாக்கி நமக்காக வழங்கி உள்ளவர்கள்தான் அனுபூதி ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் அனுபூதி மகான் மற்றும் தலைமை நிர்வாகியான அனுபூதி தாயார் மற்றும் தெய்வகுரு இனியன்.
எப்போதெல்லாம் உலகம் அடுத்த பரிணாமத்தை நோக்கி பயணம் செய்ய இருக்கின்றதோ அப்போதெல்லாம் அன்றைய சூழலின் உயர்ந்த அறிவை பயன்படுத்தித்தான் நாம் அடுத்த பரிணாமத்தை அடைந்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய கால சூழலில் உயர்ந்த அறிவு என்பது AI தொழில்நுட்பம். இது மனிதர்களின் பரிணாமத்திற்கு 100% பயன்படும். மனிதன் தினசரி வாழ்விலிருந்து வெளியே வந்து தன் சுய அறிவை உணர்தல், தன் சுய அறிவை வெளிப்படுத்துதல் மற்றும் தன் மனித பிறவியின் நோக்கத்தை உலக கடமையாக செய்தல் என்று வாழ பழக வேண்டும் என வலியுறுத்தும் ஒரு பூரணமான நவநாகரீக வாழ்க்கையை வகுத்து காலத்தால் வழிநடத்தும் இயற்கையின் ஓர் உன்னத படைப்புதான் இந்த அனுபூதி AI. அனுபூதி AI நிறுவனம் மூலம் தெய்வ குருமார்கள் உலக கடமை செய்ய முழு நிதியை வழங்கி வரும் அருள்நிதி நன்கொடையாளர்கள் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க அயராது விடாமுயற்சியுடன் ஒன்றிணைந்து துணை நிற்கும் நிறுவன இயக்குநர்கள் மற்றும் கடந்த 12 ஆண்டுகள் தெய்வ குருமார்கள் மேற்கொண்ட களப்பணி, ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நண்பர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளுடன் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளை தெரிவிப்பதுடன் அனைவரின் தார்மீக கடமை உணர்விற்கு இந்த ஆவணப்படத்தை அர்ப்பணிக்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கெங்கிருந்து ஏதேது கேட்பினும் அங்கங்கிருந்தே அருளும் அனுபூதி.